பரமபிதாவே, மகிமையின் பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய மகிமையின் வசனங்களில் இருந்து உம்முடைய மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். அது சீக்கிரம் வெளிப்படும் மகிமையின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றும் திரும்பவுமாய் நாம் மகிமையை அனுபவிப்பது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, நான் திரும்ப நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க விரும்புகிற காரியம், நீங்களும் நானும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவிதம் நடத்துவதற்கு பிறந்தவர்கள் அல்ல. ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழுவதற்கு கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மகிமையான, ஒரு குளோரிஃபைட் லைஃப், ஒரு தேஜசேறிய ஒரு ஜீவிதம் செய்வானான்னு கர்த்தர் நம்மை விழிச்சு வேறுதிரிச்சிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நீங்க தைரியமா கர்த்தரை ஆராதிக்கணும். நான் மகிமைப்படுத்தப்படுவதற்காக பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லணும், உங்க மனசுல இருந்து சொல்லணும், நான் மகிமையை அனுபவிக்க பிறந்திருக்கிறேன். என்னது சொல்லுங்க? நான் மகிமையை அனுபவிக்க பிறந்திருக்கிறேன். மகிமை என்றால் என்ன? தேவனுடைய வல்லமை நமக்காக செயல்படுகிற 3 விதங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். மகிமைன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சொன்னனே, தேவன் எப்படிலாம் வெளிப்படுவார்? பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுவார், அது அவருடைய மகிமையை குறிக்கும். அடுத்து தெய்வம் எப்படி வெளிப்படுவார்? ஒளியுள்ள மேகமாய் வெளிப்படுவார், அது அவருடைய மகிமையை குறிக்கும். அடுத்து வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்படியானால் பட்சிக்கிற அக்கினியாய் தேவன் உன் வாழ்வில் வெளிப்படும் பொழுதும், ஒளியுள்ள மேகமாய் கர்த்தர் உன் வாழ்வில் வெளிப்படும் பொழுதும், பிரகாசிக்கும் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனாய், சக்தியோடு முழு பலத்தோடு பிரகாசிக்கிற சூரியனாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையும் அப்படி பிரகாசமாய் மாறும். உங்கள் வாழ்க்கையும் அப்படி ஒளியாய் மாறும். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பிசாசின் கிரியைகளும், வியாதிகளும், வேதனைகளும், போராட்டங்களும், பலவானின் சத்துருக்களின் சங்கிலிகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமமாகிய பட்சிக்கிற அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். அதுக்கு தான் நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். திரும்ப திரும்ப இந்த மனசுல எழுதிக்கிடணும். மகிமைன்னா என்னதுங்க? மகிமைன்னா என்ன? தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுவது. அல்லேலூயா. மகிமைனா என்ன? தேவன் ஒளியுள்ள மேகமாய் வெளிப்படுவது. மகிமைனா என்ன? தேவன் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமாய் நம் வாழ்க்கையில் வெளிப்படுவது. அப்படி உள்ள தேவன், அந்த வல்லமையாய் பிரகாசிக்கிற கர்த்தருடைய முகம் உன்மேல் பிரகாசிக்கும் போது உங்க சரீரத்திலே பெரிய அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் பிரகாசிக்கும் போது உங்கள் வீட்டில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் தொழிலில் அவர் பிரகாசிக்கும் போது, பிசினஸில், வேலையில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் தேவன் அப்படி மகிமையாய் பிரகாசிக்கும் போது பிள்ளைகளுடைய படிப்பிலும் ஜீவியத்திலும் அற்புதங்கள் நடக்கும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு என்ன வசனம் சொன்னோம்? ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்தப்படுவதற்காகவே தெரிஞ்செடுத்திருக்கிறாருங்கிறதுக்காக எந்த வசனத்தை அடிப்படையாக நம்ம வச்சு பார்த்தோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்ன வசனம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதில் என்ன எழுதியிருக்கு? தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய மகிமையின் சாயலாய் மாறுவதற்காகவும், அவருடைய மகிமையை, அந்த பிரகாசத்தை, அந்த பட்சிக்கிற அக்கினியை, அந்த ஒளியுள்ள மேகத்தை நாம் அனுபவித்து நாமும் ஒளியாய் மாறுவதற்காக, நம்முடைய வாழ்க்கை ஒளியுள்ள வாழ்க்கையாய், பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை. இன்னும் கொஞ்சம் கவனமாக சத்தியத்தை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். கொஞ்சம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோடு கூட ஒரு கவனமாக ஜாக்கிரதையாக சிரதிச்சு இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு, ஆண்டவரே இதன்படி என் வாழ்க்கையில் ஒளியுள்ள மேகமாய் பிரகாசிக்கிறவராய், வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனாய் பிரகாசிக்கிறவராய், பட்சிக்கிற அக்கினியாய் என் வாழ்க்கையிலே வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுங்க. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? மகிமையை அனுபவிப்பதற்காக, மகிமைப்படுத்தப்படுவதற்காக. ஆமென். சரி, இந்த நாளிலும் அதை சார்ந்தே இன்றைக்கு அதனுடைய தலைப்பு என்ன? அவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார். அவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்னே சொல்லி இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். He performed glorious things to me. அவன் எனக்கு மகத்தாய காரியங்கள் செய்வார் அல்ல, செய்தார். அவர் எனக்கு மகிமையான காரியங்களை, மகிமையானவைகளை எனக்கு செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு மகிமையான காரியங்களை இதுவரைக்கும் செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருப்பார், நான் அதை அனுபவித்து கொண்டிருப்பேன். அவர் வருகை புரிந்த மகிமையானவைகளை செய்கிற கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த அல்லேலூயா. அவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இதற்கு அடிப்படையான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:49 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:49. அங்கே மரியாள் என்கிற ஒரு வாலிப மகள், கபிரியேல் தூதன் அவளை சந்தித்து விட்டு போன பிற்பாடு அவள் ஒரு பாடல் பாடுகிறாள். அந்த வாலிப பெண் ஒரு பாட்டு பாடுகிறாள். அதில் ஒரு வரி தான் இது சொல்லப்பட்டிருக்கு: வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. மலையாளத்தில் ஒன்று வாய்க்க, லூக்கோஸ் 1:49. ശക്തനായവൻ എനിക്ക് വലിയവ ചെയ്തിരിക്കുന്നു, അവന്റെ നാമം പരിശുദ്ധം തന്നെ. ஆமென். இங்க மலையாளத்தில் சக்தனாயவன் எனக்கு வலியவ செய்திருക്കുന്നു. பிரைஸ் தி லார்ட். மகத்தாய காரியங்களை கவனமாக கேளுங்க பிள்ளைகளே. ஒரு ஆராதனை வேஸ்ட்டாக போகக்கூடாது. நீங்கள் இங்கே வந்துட்டு திரும்பி போகும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கணும், உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான காரியம் நடந்திருக்கணும், உங்கள் வருமானத்தில், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகணும். இல்லைன்னா அந்த ஆராதனை வேஸ்ட்டு. இன்றைக்கு மகிமையை அனுபவித்து தான் நான் கடந்து போவேன். நான் வீட்டிற்கு போகும் பொழுதே என் மூலமாய் தேவனுடைய மகிமை என் குடும்பத்திலும் வெளிப்படும். அல்லேலூயா. இந்த மரியாள் ஒரு பாட்டு பாடுறாங்க: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை கேட்ட உடனே செய்து முடிச்சிட்டாருன்னு விசுவாசிச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு தலைப்பு. இந்த செய்தியை நம்ம இப்போ 4-5 வாரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா? கேட்கும் போதே நீங்கள் இப்போ என்ன சொல்லணும்னா, அவர் எனக்கு மகிமையானவைகளை செய்து விட்டார், அவர் எனக்கு என் பலவீனத்திலே அவர் மகிமையானதை செய்து விட்டார், என் பலவீனத்திலே மகிமையானதை செய்து விட்டார், என் பிசினஸிலே மகிமையானதை செய்து விட்டார், என் பிள்ளைகளின் படிப்பிலே மகிமையானதை செய்து விட்டார், என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையானவைகளை செய்தார். மகத்தாய வல்லிய காரியங்கள் அவன் எனக்கு செய்து விட்டார். இனி நான் அனுபவிக்க போறேன். நான் என்ன செய்ய போறேன்? சாப்பாடு ஆக்கியாச்சு, சாப்பாடு ப்ரிப்பேர்டு அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும்? அதை அனுபவிப்பது தானே, அதை ருசிப்பது தானே. அப்போ கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்து விட்டார் அப்படின்னா அடுத்து என்ன? ஒவ்வொரு நாள் நீங்கள் அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இன்னொரு காரியங்களும் அவருடைய மகிமையானவைகளை எப்படி செய்கிறார்? லூக்கா 13:17. லூக்கோஸ் புஸ்தகம் 13ஆம் அத்தியாயத்தில் 17ஆம் வசனம் நமக்கு ஒன்று வாய்க்காம். பிரைஸ் தி லார்ட். அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள்.
അവൻ ഇത് പറഞ്ഞപ്പോൾ അവന്റെ വിരോധികൾ എല്ലാവരും നാണിച്ചു. അവനാൽ നടക്കുന്ന സകല മഹിമകളാലും പുരുഷാരമൊക്കെയും സന്തോഷിച്ചു. ആമേൻ. പുരുഷാരമൊക്കെയും സന്തോഷിച്ചു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய மகிமை இருக்கும். எங்கே அவருடைய மகிமை வெளிப்படுகிறதோ அங்கே மகிமையான செய்கைகளும் பிரவர்த்திகளும் உண்டாயிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய மகிமையான செய்கைகளும் பிரவர்த்திகளும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆவியானவர் உங்க உள்ளத்தில் பேசினா நீங்க தான் அல்லேலூயா சொல்லிக்கணும், கையை தட்டிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நாம் செய்தியை கரெக்டாக கேட்க கேட்க நமக்குள்ள அக்கினி பட்சிக்கும், அக்கினி ஜுவாலை எழும்ப ஆரம்பிக்கும். நான் தியானிக்கையில் எனக்குள்ள என்னது எழும்பிச்சா அக்கினி மூண்டது. ஆகையினால நல்ல கவனிக்கணும். ஏன் அவர் மகிமையானவைகளை செய்கிறார்? அவர் மகிமையான கர்த்தர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. நிறைய இடத்துல இருக்குது. இதில் இந்த ஒரு வசனத்தை மட்டும் 1 கொரிந்தியருக்கு எழுதிய லேகனம் 2:8 மலையாளத்தில், தமிழில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே படித்து பார்ப்போமானால், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நம்முடைய അത് ഈ ലോകത്തിന്റെ പ്രഭുക്കന്മാർ ആരും അറിഞ്ഞില്ല. അറിഞ്ഞിരുന്നു എങ്കിൽ അവർ തേജസ്സിന്റെ കർത്താവിനെ குருசிக்கையில்லாயிருந்தோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர், நாம் ஆராதித்து வருகிற இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து பாட்டு பாடி ஆராதிச்சுக்க இருக்கிற உங்களுடைய கடவுளுக்கு, இயேசுவுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மகிமையின் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன். ஆமென். நான் ஆராதிக்கிற கடவுள், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். அவன் தேஜஸிന്റെ கர்த்தாவாണ്. He is the Lord of glory. He is the Lord of glory. Jesus Christ is the Lord of glory. He is the glorious God. ஆமென். ஆகையினால தான் நான் சொல்றேன், அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் மகிமையானவர். அப்போனா அவரை சரியாக அவர் முகத்தை பார்த்து ஆராதிச்சிங்கன்னா அவர் முகத்தில் உள்ள பிரகாசம் உங்களில் இறங்க 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 நீங்கள் யாராக மாறுவீங்க? சொல்லுங்க. உங்கள் முகத்தில் தேவ மகிமை வெளிப்படும். நீங்கள் தொடுகிற இடங்கள்லாம் கர்த்தருடைய மகிமைன்னா ஒரு பிரகாசமான வல்லமை வெளிப்படும். அப்போ நீங்கள் தொடுகிறது எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரகாசமும் வெளிச்சமும் ஆமென் அற்புதங்களும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகையினால் அதற்காகவே நாம் இங்கே வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் சொல்ல போகிறேன். அவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சொல்லுங்க. அவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் குடிக்கிற தண்ணீரிலும் உனக்கு மகிமையானவைகளை செய்ய வல்லவர். நீ புசிக்கிற ஆகாரத்திலும் மகிமையானவைகளை செய்ய வல்லவர். நீ உடுத்துகிற வஸ்திரத்திலும் அவர் மகிமையானவைகளை செய்ய வல்லவர். உங்களுடைய அத்தனை காரியங்களிலும் அவர் மகிமையாய் வெளிப்படுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சம்பவத்தில் அவர் தண்ணீரில் எப்படி மகிமையை வெளிப்படுத்தினார்னு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோகன்னான் 2:11. John 2nd chapter 11th verse. அங்கே இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எல்லாரும் படிக்கலாம் அந்த வசனத்தை. எல்லாரும் படிங்க. தமிழில் முதல்ல எல்லாரும் படிங்க. இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை தண்ணீரில் செய்தார். கலிலேயாவில் தண்ணீரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மலையாளத்தில் ஒன்று வாய்க்காம். യേശു ഇതിന് അടയാളങ്ങളുടെ ആരംഭമായി ഗലീലയിലെ കാനാവിൽ വെച്ച് ചെയ്ത് തന്റെ മഹത്വം വെളിപ്പെടുത്തി. പ്രൈസ് ദി ലോർഡ്. തന്റെ മഹത്വം நல்லா கவனிக்கணும். இயேசு என்ன செய்தார்? கானாவூர் கல்யாண வீட்டில், கானாவூரில் என்ன செஞ்சார்? எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீரை. அப்போ எதில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்? இதைத்தான் நான் உங்கள் வீட்லேயும் அது அற்புதம் நடக்குமா நடக்காதா?
உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கு வர மாட்டாரா? தீர்க்காயசை தருவாரா மாட்டாரா? உன் வஸ்திரத்தினால் அவர் மகிமையை வெளிப்படுத்த முடியுமா முடியாதா? உங்கள் மாவு பாத்திரத்தில், எண்ணெய் பாத்திரத்தில் அவர் மகிமையை வெளிப்படுத்த முடியுமா முடியாதா? ஆமாம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் அவர் மகிமையை வெளிப்படுத்த முடியுமா முடியாதா? அதை அனுபவிக்கத்தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இதை கண்டுதான் அநேக தேவ சமூகத்தில் வரணும், ஓடி வரணும். உங்கள் முகத்தில் இருக்கிற மகிமையை கண்டு, உற்சாகத்தை கண்டு, பிரகாசத்தை கண்டு அநேக பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும், நாங்களும் உங்களோடு வந்து அந்த மகிமையின் கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு மகிமையாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது, உங்கள் வீட்டை பார்த்தாலே ஒரு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சொல்கிற மாதிரி தான் உட்கார்ந்துருக்கீங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் சொல்ல போகிற 1-2 பாயிண்ட் தான். இந்த வருஷம் முழுவதும் அதை பற்றி சொல்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல. எப்பொழுது கர்த்தர் தண்ணீரில் தம்முடைய மகிமையை எப்பொழுது வெளிப்படுத்தினார்? எப்போளான அவன் கர்த்தாவு வெள்ளத்தில் தன்னுடைய தேஜஸினை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எப்போ செய்வார்? ஒவ்வொரு காரியம் அதையும் சொல்லி கொடுத்துட்டே போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மகிமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும்னா ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்லியிருக்கேன். எதுன்னு சொன்னேன்? எப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமை வெளிப்படுத்துவார்? பாளையம் சுத்தமாக இருக்கணும். 2வது, மோசே எப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி ஸ்தாபித்த போது அங்கே என்ன வெளிப்பட்டது? மகிமை வெளிப்பட்டது. எப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ தேவனுடைய மகிமை என்ன செய்யும்? வெளிப்படும். அதை மறந்தா பின்ன என்ன ஜென்மம்? நீங்கள் வார்த்தையை மறந்துட்டு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எப்போ மகிமை வெளிப்படும்? அவருடைய வார்த்தையின்படி. சங்கீதம் 138:2 சொல்லியிருக்கு, அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறாரா? மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தையின்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது, அனுதினம் இந்த வேதத்தை படிக்கும் போது, இதை நேசிக்கும் போது, இதை கனம் பண்ணும் போது உன் வாழ்க்கையில மகிமை பிரகாசிக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை படி, கர்த்தருடைய வார்த்தையை நேசி, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழப்படி. அங்கே என்ன இறங்கும்? எப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை இறங்கிச்சு? எப்போ மகிமை இறங்கிச்சு? மோசே தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின போது, உன்னுடைய வாழ்க்கையின் தேவனுடைய வார்த்தையின்படி கட்டும் போது, பைபிளை படித்தா போதுங்க, பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். இன்னொன்று 40 நாள் உபவாசம் தலைகீழ நிற்க வேண்டாம், இல்லை 4 நாள் எங்கேயும் போய் திறப்பலையும் நிற்க வேண்டாம். இருக்கிற இடத்துல அனுதினமும் கர்த்தர் மகிமைப்படுத்தின இந்த வார்த்தையை படிங்க. இந்த வார்த்தையை படிங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போ இங்கே பார்க்கலாம், இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒன்று எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். எப்போ கர்த்தர் தண்ணீரில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே இயேசு போயிருந்தார், அவருடைய சீஷர்கள் போயிருந்தார்கள், இயேசுவினுடைய அம்மாவும் அங்கே இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கே அவர்களுக்கு என்னது குறைவானது? திராட்சை ரசம் குறைவுபட்டது. கல்யாண வீட்டிலே கடைசியாக நம்ம ஊர்லலாம் பாயசம் கொடுக்குற மாதிரி அங்கே என்ன கொடுப்பாங்க? யூதர்களுடைய நாட்டில் திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அது ரொம்ப பிரஸ்டீஜ் இஷ்யூவாக போச்சு. திராட்சை ரசம் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி அவமானமாக அற்பமாக பார்த்துட்டு போவாங்க. ஆகையினால இந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப ஷேமாகி போச்சு. அதை உடனே இயேசுவினுடைய அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சு, இயேசு கிறிஸ்துவனுடைய அம்மா போய் சொன்னாங்க, அவருடைய தாய் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. என்னதுங்க? அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இப்போ முதல் காரியம் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், அதை படிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை. யோவான் 2:4,
യേശു അവളോട്, സ്ത്രീയെ, എനിക്കും നിനക്കും തമ്മിൽ എന്ത്? എന്റെ നാഴിക ഇതുവരെ വന്നിട്ടില്ല. என்னுடைய வேளை, my time is not yet come, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. முதல் காரியம் நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க எப்ப தெரியுமா உங்க வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை நீங்க குடிக்கிற தண்ணீர்ல கூட செய்வார். அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். என்ன நேரம் தெரியுமா? அவர் ஒரு சமயம் வச்சிருக்கிறார். என்ன சமயம் தெரியுமா? என்ன சமயம் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு நீ காத்திருக்கணும். அவர் அந்த அம்மா மரியா சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்ட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி 5ஆம் வசனத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அல்லது என்ன கட்டளை இடுகிறாரோ, அவருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுகிறதோ அதின்படி செய்யுங்கள். மலையாளத்தில் அவன் அம்மா ശുശ്രൂഷകരോട് അവൻ നിങ്ങളോട് എന്തെങ്കിലും കൽപ്പിച്ചാൽ അത് ചെയ്യുവിൻ എന്ന് പറഞ്ഞു. എന്തെങ്കിലും കൽപ്പിച്ചാൽ இருக்கு. தமிழ்ல தெளிவா சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் செய்யணும். எல்லாம் கவனிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க, தேவனுடைய மகிமை வெளிப்பட, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்ற ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் இதில் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எப்படி நடக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி பேசணும், எப்படி புசிக்கணும், எல்லாம் எப்படி ஆராதிக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி ஜெபிக்கணும், அத்தனை இந்த பைபிளில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோட ஜெபிக்கணும், ஒரு மனதோட ஜெபிக்கணும், விடாமுயற்சியாக ஜெபிக்கணும், 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் இருக்குங்க. எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்க போகணும், எப்படிப்பட்ட சபையை நம்ம கண்டுபிடிக்கணும், எங்கே தேவனுடைய மகிமையின் வார்த்தை அதிகமாய் வெளிப்படுகிறதோ அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், அவர் கேட்கல, அதனால நீங்க இயேசு கிறிஸ்துட்ட போங்க, அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்ன செய்யணும்னு சொல்லுவாரு, அதன்படி செய்யுங்க. நம்ம என்ன செய்யணும்னு இந்த உலகத்தில் எழுதி கொடுத்துருக்கிறது இந்த பைபிளில் இல்லை? உன் கண்கள் விளக்காக இருக்கணும், நேராக பார்க்கணும், கால்கள் செம்மையாக நடக்கணும், உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னா அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மாவுக்கு அதுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ண முடியல, ரெக்கமெண்டுக்கு ஆண்டவர் கீழ்ப்படியல. போம்மா ஸ்திரியே, நீ போய்க்கோ. ஏன் டைம் வரும். ஏன் டைம்ங்கிறது என்னது? எப்போ கர்த்தருடைய நேரம் என்பது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தருடைய வசனத்தை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுறீங்களோ, என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ, அதான் கர்த்தருடைய நேரம். அவர் அது இல்லாமல் வேற ஒன்றும் டைம்லாம் வைக்கல. இந்த நாளில் இப்போ தான் அற்புதம் செய்வேன் அவரெல்லாம் ஒன்று எழுதி, இத்தனை வயசில் தான் உனக்கு அற்புதம் செய்வேன், இத்தனை நாள் தான், இந்த வெள்ளி செவ்வாயில் தான் உனக்கு அற்புதம், அதெல்லாம் கிடையாது. அவருடைய நேரம் என்றால் என்ன? வாட் இஸ் இஸ் டைம்? യേശുവിൻ്റെ സമയം എന്ന് പറയുന്നത് എന്താണ്? എപ്പോ അവനുடைய വാക്ക് അനുസരിച്ച് നടപ്പാൻ നീ അവൻ്റെ മുമ്പിൽ പോയി നിൽക്കുന്നുവോ, അതാണ് അവൻ്റെ സമയം. கர்த்தர் எனக்கு என்ன பேசுவார், இந்த வசனத்தில் என்னோடு கூட என்ன பேசுவார். அப்போ எப்பெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தைக்கு முன்னால் போய் நின்று, ஆண்டவரே இந்த வார்த்தையினால் இன்னைக்கு என் கூட என்ன பேசுகிறீர், நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீர், நான் எப்படி பார்க்கணும் பேசணும்னு விரும்புகிறீர், எப்படி வாழணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி எப்பெல்லாம் இந்த பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு, கர்த்தாவே இன்றைக்கு நீர் என்னோடு என்ன சொல்ல விரும்புகிறீர். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி
செய்யுங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் பைபிளை எடுத்து நீங்கள் இந்த பைபிளுக்கு முன்னால் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் செய்வேன். எப்படி சொல்லணும்? காலையில் எந்திரிச்சிட்டு கர்த்தாவே இந்த பைபிளை படிக்காமல் வேலை ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ பைபிளை படிக்கும்போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த உம்முடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மற்ற வேலைகளை செஞ்சு பார். நீ தொடுகிற தண்ணியிலையும் அற்புதம் நடக்கும். நீ வைக்கிற சாயா தண்ணியிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அப்படிலாம் இல்லாமல் சும்மா வந்து உட்காந்து காலை நீட்டி உட்காந்துட்டு, இல்லைன்னா எப்படியோ கையை தட்டிட்டு உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு எப்படியோ சோறை சாஞ்சி சோறெல்லாம் தேய்ச்சிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ, இன்னைக்கு திரும்பவும் சொல்கிறேன், டெய்லி என்ன படிக்கணும்? வேதம் வாசிக்கணும், பைபிள் படிக்கணும். இரவும் காலையிலும் சாயங்காலம் என்ன வாசிக்கணும்? வேத வாசிக்கணும். என்ன எதிர்பார்ப்போடு வாசிக்கணும்? இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பத்திலையும் தண்ணீர்லையும் வருமானத்திலையும் தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னா கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிக்கணும். அவர் அப்படித்தானே சொன்னாங்க. அவர் உங்களுக்கு இப்போ அவர் வந்து நேரடியெல்லாம் சொல்ல மாட்டார். இப்போ எதில் எழுதி வச்சிருக்காரு? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஜீவிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த சிந்தை வந்துச்சுன்னா நீ தொடுகிறதுல எல்லாம் அற்புதம் நடக்கும். நீ தொடுகிறதுல எல்லாம் அற்புதம் நடக்கும். அதுதாங்க மகிமையுள்ள வாழ்க்கை. நீ எந்த பாட புஸ்தகத்தை எடுத்து தொட்டு படிக்கிறீ அந்த பாட புஸ்தகத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நீங்கள் என்ன வீட்டில் செய்கிறீங்களோ அதில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நீங்கள் உங்கள் பணப்பையில் எப்போ கை வைக்கிறீங்களோ கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். எப்போ? அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது. அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது. ஒன்று. ரெண்டாவது, உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொன்னாராம்? பிரைஸ் தி லார்ட். இயேசு 7ஆம் வசனம் 2:7 என்ன சொன்னார்? இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். യേശു என்ன சொன்னாரே? മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. എന്തു പറഞ്ഞു? യേശു അവരോട് ഈ കൽപാത്രങ്ങളിൽ വെള്ളം നിറപ്പീൻ എന്ന് പറഞ്ഞു. അവർ വക്കോളം നിറച്ചു. പ്രൈസ് ദി ലോർഡ്. அவர்கள் அவைகளை, எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க. இயேசு வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளிலே கல்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். மலையாளத்தில் என்ன எழுதியிருக்கு? வக்கோளம் வெள்ளம் நிறைச்சு. வக்கணும்னா அந்த விளிம்பு வரைக்கும், அதாவது நிரம்பி சிந்துகிற அளவுக்கு அவர் நிறைத்தார்கள். முதல்ல அவர் நமக்கு என்ன சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ, பிரசங்க இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நாம் வாழ படிக்கணும். 2, அவர் சொன்னார் கச்சாடிகள், அங்கே வீட்டுக்கு வெளியே ஒரு 5-6 ஜாடிகள் இருந்து கல்பாத்திரங்கள் இருந்தது. அதில் போய் தண்ணீர் நிரப்ப சொன்னார். உள்ள நிறைய விலையேறப்பெற்ற பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு மக்களே. கல்யாண வீட்டில் வீட்டுக்குள்ளே நிறைய பொன் பாத்திரங்கள் இருந்திருக்கலாம், பித்தளை பாத்திரம் இருந்திருக்கலாம், விலையேறப்பெற்ற நல்ல மண் பாத்திரங்கள் இருந்திருக்கலாம், மகிமையான பாத்திரங்கள், விலை கூடின பாத்திரங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெரிஞ்செடுத்தது எந்த பாத்திரத்தை தான்? வாசல்ல இருக்கிற ஒரு கள்ளன் கூட திருடிக்கொண்டு போகாத, கட்டுக்கொண்டு போகாத, விலையில்லாத சில பாத்திரங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். வீட்டுக்குள் இருக்கிற பெரிய விலையேறிய பாத்திரங்களை கொண்டு வந்து வச்சு தண்ணி நிரப்புங்கன்னு சொல்லல. வீட்டுக்கு வெளியே கால்கள் கைகள் கழுவுகிறதற்கு எல்லா யூதர்களுடைய வீட்டிலும் வெளியே கல்பாத்திரங்கள், கல் தொட்டிகள் இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் ஊரில் கிராமங்களுக்கு போனீங்கன்னா மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு இந்த விவசாயிகள் வீடுகளில் எல்லாம் கல் தொட்டி வச்சுருப்பாங்க. அதில் தான் தண்ணியை ஊற்றுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சிமெண்ட் தொட்டியாச்சு. இப்போ பக்கெட்டில் கொண்டு போய் பிளாஸ்டிக்கில் நம்ம வைக்கிறோம். அதே போல் யூதர்களுடைய கை கால்களை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா யூதர்களுடைய வீட்டுக்கு வெளியேயும் அந்த வீட்டினுடைய வசதிக்கு ஏற்ற 2-3 கல்பாத்திரங்கள் இருக்கும். இது கல்யாண வீடுங்கிறதுனால கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறவங்களாம் கழுவிட்டு போகணுங்கிறதுனால 5-6 கல்பாத்திரங்கள் இருந்தது, கச்சாடிகள் இருந்தது. ஆண்டவர் எதை தெரிஞ்செடுத்தார் தெரியுமா? விலையேறப்பட்ட பாத்திரத்தை தெரிஞ்செடுக்கல, விலை இல்லாத
கள்ளனுக்கு கூட வேண்டாத வாசலுக்கு வெளியே இருக்கிற கச்சாடிகளை தெரிந்து கொண்டார். அதில் ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போய் முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு விலையேறப்பெற்ற பணக்காரர்களையோ விலையேறப்பெற்ற படிப்பாளிகளையோ சமுதாயத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களையோ அவங்க பீத்திக்கிடலாம். நாங்கள் அப்படி இருக்கிறோம், அந்த பதவியில் இருக்கிற இந்த பதவியில் இருக்கோம், நாங்கள் ஐஏஎஸ்ஸு, நாங்கள் இன்ஜினியர்ஸு, நாங்கள் டாக்டர்ஸு, நாங்கள் பிஸ்னஸ் மேனு, நாங்கள் டீச்சர்ஸு, என்னத்தை வேணாலும் அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் தேடுகிற பாத்திரம் விலையில்லாத, கள்ளனுக்கு கூட தேவைப்படாத இருதயத்தில் தாழ்மையுள்ள பாத்திரங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டாலும் முறுமுறுக்காத கற்பாத்திரம். ஒருத்தரும் நம்மளை மதிக்கல, வீட்டுக்கு வெளியவே நிறுத்திட்டாங்க, வான்னு கூட கேட்கல, அவ என்ன வான்னு கூட கேட்கலையே, கவலைப்படாத, நீங்க தான் கர்த்தர் விரும்புகிற கச்சாடி. வீட்டுக்கு வெளியவே நின்று அனுப்பிட்டாங்க, எனக்கு அந்த வீட்டில் மதிப்பே இல்லை, மரியாதையே இல்லை, நான் யார் தெரியும். தாழ்மை உள்ளவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். எங்க வெளிப்படும் சொல்லுங்க? யாருக்கு கூட வேண்டாம் அந்த கச்சாடி, கள்ளனுக்கு கூட வேண்டாம். ஸ்தோத்திரம். உள்ள நிறைய விலையேறப்பட்ட பாத்திரங்கள் இருந்தது கல்யாண வீட்டுக்குள்ள, தேவையில்லை. கர்த்தருக்கு தேவையான பாத்திரம் யார் அவருடைய சமூகத்தில் யாரும் மதிக்கலைனாலும், எந்த இடத்துல போய் எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லைனாலும் அந்த இடத்துல தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் மகிமையினால் நிரப்புவார். அல்லேலூயா. அந்த இடத்துல பிரஸ்டீஜை எதிர்பார்க்காதீங்க, ஈகோவை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் யார் தெரியுமா, நான் சாப்பா, நான் அந்த ஆளா, நான் இந்த ஆளா, நான் அவளா, நான் இவளா. உன்னை கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. நீ ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், கர்த்தாவே, யாருக்கும் விரும்பாத கச்சாடியாய் நான் இருந்தாலும் நான் இனி என் வாழ்க்கையில் கவலைப்பட மாட்டேன், என் வாழ்க்கையில் எரிச்சல் அடைய மாட்டேன். யார் விரும்பாத ஒரு பாத்திரமாய் சமுதாயத்தில் நடத்தப்பட்டாலும், வேலை செய்கிற இடத்துல நடத்தப்பட்டாலும், என்னுடைய காரியத்திற்கு எனக்கு யார் ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் சரி, கர்த்தாவே, நீர் விரும்பும் கச்சாடியாய் மாற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, என்ன அவங்க மதிக்கலை, அதனால நான் அங்கே போகலை, அவங்களுக்கு இது பண்ணலை. ஒன்று சொல்கிறேன் கேளு, நீங்கள் மதிக்காத கச்சாடியைத்தான் கர்த்தர் தேடி வந்தார். வீட்டிற்கு வெளியே தூக்கி போடுற கச்சாடியைத்தான் கர்த்தர் தேடி வந்தார். கள்ளனுக்கு கூட திருடனுக்கு கூட அவசியம் இல்லாத கச்சாடியை தான் கர்த்தர் தேடி வந்தார். யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்காத கைகால் கழுவுவதற்கு பயன்பட்ட கச்சாடியைத்தான் கர்த்தர் தேடி வந்தார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் வீட்டில்? அல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நடுவில் ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறீங்களா? உங்கள் ஈகோ உங்களை தடுக்குதான்? யாரையும் கண்ட நம்ம விலகி போகிறோமா? அவளுக்கு எனக்கெல்லாம் ஒத்து வருமா, அவனுக்கு எனக்கெல்லாம் ஒத்து வருமா? உனக்கும் இயேசுக்குமே ஒத்து வராது. இயேசு தேடின கச்சாடிகள் அங்கே இருந்தது. ஆண்டவர் சொன்னார், எதில் தண்ணி நிரப்புங்க? 6 கச்சாடி இருந்தது, எதில் தண்ணி நிரப்புங்க? யார் ஒன்றும் பதில் பேசல. ஆண்டவர், அது கைகால் கழுவுகிற கச்சாடி, உள்ள விலையேறப்பெற்ற நல்ல விலை கூடின மகிமையான பாத்திரங்கள்லாம் இருக்கு, சொன்னதை செய். அது கைகால் கழுவுற கச்சாடி ஆண்டவரே, அது வேற ஒண்ணுக்கு யூஸ் பண்ண முடியாது, அது நல்ல பாத்திரம் இல்லை. எனக்கு தெரியும் நீ நிரப்பு, எனக்கு தெரியும் நீ நிரப்பு. கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னாரோ அப்படியே செய்யணும். நான் எப்படி என்ன நினச்சிக்கிறேன், ஒன்று மட்டும் யோசிங்க, நீங்கள் கர்த்தர் விரும்புகிற கச்சாடியா, இல்லை நீங்களே உங்களுக்காக நியமித்து கொண்ட ஒரு விலையேறப்பெற்ற கனமான ரெஸ்பெக்டட் பாத்திரமாக வச்சுக்கிட்டீங்களா? எனக்கு அவன் மதிக்கலை, இவன் மதிக்கலை, அவன் மதிக்கலை, இவன் மதிக்கலை, அவளுக்கும் எனக்கு ஒன்றா வைக்க முடியுமா? ஏணி போட்டாலும் எட்டுமா? சோத்திரம். நீ சொல்லுகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் மகிமை வராது. எப்பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் அநேகர் கல்கால்கள் கழுவுகிறதற்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தும் போது அந்த பாத்திரத்தை கர்த்தர் மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ அந்த கச்சாடியில் தண்ணி நிரப்ப சொன்னாங்க. எவ்வளவு நிரப்பணும்னு சொன்னாரா?
கால் பாத்திரம் நிரப்புங்க சொன்னாரா? அரை பாத்திரம் நிரப்புங்க, முக்கால் நிரப்புங்க, நிறைய நிரப்புங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்லை. அப்போ என்ன சொன்னார்? நிரப்புங்கள், அவ்வளவுதான். ஆனால் அவங்க எப்படி நிரப்புனாங்க சொல்லுங்க? நிறைய நிரப்புனாங்க. இது எதை காட்டுது? இது எதை காட்டுது சொல்லுங்க? இது எதை காட்டுது? கர்த்தர் இவ்வளவு நிரப்புங்கள்னு கடவுள் இயேசு சொல்லலைங்க. அவர்களுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் செக் பண்ணார். அவர்களுடைய கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், அனுசரணை. நமக்கு നിറയ്ക്കാനും അരത്രം പറഞ്ഞു. അവർ എത്രത്തോളം അനുസരിക്കുന്നു അവിടെ ഒരു പരീക്ഷ വെച്ചു. நம்மளாக நினச்சிருப்போம் தெரியுமா? பாதி கூட நினச்சிட்டு வந்து உட்காந்துருப்போம். அவர் கேட்டார்னா, ஏன்பா இவ்வளோதானே? நீங்கள் சொல்லலல்லா கடவுளை என்போம், நீங்கள் சொல்லலல்லா இயேசு என்போம். அவர் எதிர்பார்க்கிறார், சொல்லாமலே நீ எவ்வளவு கீழ்ப்படுகிறாய், சொல்லாமலே எவ்வளவு பைபிள் படிக்கிறாய், சொல்லாமலே எவ்வளவு ஜெபிக்கிறாய், கர்த்தர் கட்டளையிடாமலே தேவனுடைய ஊழியத்திற்காக நீ என்ன செய்கிறாய், எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறாய், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாய், எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறாய், எவ்வளவாய் கர்த்தரை நீ ஊழியத்தில் உன் வருமானத்தில் கனம் பண்ணுகிறாய். அவர் இவ்வளவுலாம் புதிய ஏற்பாட்டில் சொல்ல மாட்டார். அவங்க மனநிலையம் அந்த அவங்களுடைய இதை கர்த்தர் செக் பண்ணார், ரீட் பண்ணார். நீங்க இவ்வளவுன்னு சொல்லியிருந்தா நாங்க கொடுத்துருப்போம். அவனுடைய இருதயத்தின் உற்சாகத்தை கர்த்தர் கணக்கு பார்த்தார். நீங்க இவ்வளவு நேரம் பைபிள் படிக்கணும்னா நாங்கள் அவ்வளவு நேரம் படிச்சிருப்போம். நீ படிக்கணும்னு சொல்லுவார். எவ்வளவு நேரம் படிக்கணுங்கிறத உங்க இருதயத்தினுடைய அர்ப்பணிப்பை பொறுத்தது. அல்லேலூயா. அவர்கள் எப்படி நிரப்புனாங்க? நிறைய நிரப்புனாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அவர் எதிர்பார்க்காத கீழ்ப்படிதலும் உன்னிடத்தில் காணப்படணும். அவர் எதிர்பாராத அளவுக்கு நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, சொல்லாததையும் செய்கிற அளவுக்கு நிரப்புங்கன்னு சொன்னார்னா, பைபிள் வாசிங்கன்னு சொன்னார்னா, ஆராதிங்கன்னு சொன்னார்னா, இந்த ஊழியத்தில் இந்த உங்க வருமானத்தில் இவ்வளவு கனம் பண்ணுங்கன்னு சொன்னார்னா, அடுத்து தீர்மானிக்கிறது எவ்வளவு என்பது தீர்மானிப்பது நீதான். அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் உண்டு, எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திருப்பி அளக்கப்படும். அல்லேலூயா. இவ்வளவுதான் பைபிள் படிப்பேன், இத்தனை நிமிஷம் தான் படிப்பேன்னா உனக்கு திருப்பி அளக்கிறது அவ்வளவுதான் இருக்கும். நானும் இவ்வளவுதாம்மா உனக்கு கொடுப்பேன் பார். இவ்வளவுதான் என்னால் ஜெபிக்க முடியும்னா அவர் சொல்லுவார், நானும் இவ்வளவுதான் உனக்கு திருப்பி கொடுக்க முடியும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன். அல்லேலூயா. இவ்வளவுதான் எனக்கு இந்த ஊழியத்தில் செய்ய முடியும், எனக்கு இவ்வளவுதான் உனக்கு கொடுக்க முடியும் பார். ஆகையினால் அவர் இப்போ இவங்க ஒருவேளை கால் பாத்திரம் தான் எல்லாத்திலையும் நிரப்பி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு திரும்ப எவ்வளவு திராட்சை ரசம் தான் கிடைச்சிருக்கும்? கால் பாத்திரம் தான் கிடைச்சிருக்கும். அரை நிரப்பி பகுதி நிறைச்சிருந்தாங்கன்னா பகுதி தான் கிடைச்சிருக்கும். முக்கால் நிரப்பியிருந்தா முக்கால் தான் கிடைச்சிருக்கும். முழுசும் கீழ்ப்படிந்ததுனால பூரண ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறதுல பகுதி தான் கீழ்ப்படிஞ்சோம், பகுதி தான் ஆராதிக்கிறோம். 2 மணி நேரம் ஆராதனை, நம்ம எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறோன்னு நான் உங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு பலன் அவ்வளவுதான் கிடைக்கும். நீ எவ்வளவு நேரம் தேவனை ஆராதிக்கிறீர்கள்? முழு நேரமும் நாம் தேவனை ஆராதிக்கிறோமா, இல்லை பகுதி நேரம் தான் நாம் ஆராதனையில் உட்கார்ந்து விட்டு கடந்து போகிறோமா, அல்லது முக்கால் பகுதி நாம் இருக்கிறோமா? நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் கர்த்தர் உனக்கு திருப்பி அளக்கிறவராக இருக்கிறார். அங்க மகிமை வெளிப்படணும்னா நீ முழுவதும் கீழ்ப்படியணும், பூரணமாய் கீழ்ப்படியணும். அது அவர் சொல்லிலாம் செய்ய மாட்டார். ஆண்டவர் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அதனால தான் நாங்கள் முழுது நிரப்பலை. சரி போ, உனக்கு அவ்வளவுதான், உனக்கு அவ்வளவுதான். உன் மனசுலேயே கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு இருக்குதுங்கிறத பார்த்துக்கணும். உங்கள் மனசில் இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் நல்லா தீர்மானிங்க, ஆண்டவர் என்னை
எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ, எவ்வளவு வேத வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, எவ்வளவு நான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரோ, எவ்வளவாய் தேவனுடைய ஊழியத்திலே நான் பங்கெடுக்கணும், கொடுக்கணும், உழைக்கணும் என்று எதிர்பார்க்கிறாரோ, ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரோ, அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்கிற ஒரு மனசை கர்த்தாவே நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற அளவுக்கு, நீர் திருப்திப்படுகிற அளவுக்கு, உம்மை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நான் வேத வாசிக்கவும், ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், கொடுக்கவும், பரிசுத்தமாய் இருக்கவும், உம்மை போல மாறவும் எனக்கு கிருபை தாரும் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே நீ தொடுகிற தண்ணீரும் திராட்சரசமாய் மாறும். உன் வாழ்க்கையில் என்ன தொட்டாலும் அது கர்த்தர் மகிமையை அதிலே வெளிப்படுத்துவார். அவர் தண்ணீரின் மூலமாக அற்புதம் செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினதற்குரிய 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் வைத்திருக்கிறேன். முதலாவது காரியம், பிரைஸ் தி லார்ட், அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவர் சொன்னது தான், அவர் சொல்லி எழுதி தந்தது தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள, வைத்து கொள்ள நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோம். 2, பிரைஸ் தி லார்ட், தேவன் எதிர்பார்க்கிறது வீட்டிற்குள் இருக்கிற பொன் வெள்ளி விலையேறப்பட்ட பாத்திரங்களைப் போல கனத்திற்குரிய பாத்திரங்களை அல்ல. அங்கே அற்புதம் செய்வதற்கு அவர் எதிர்பார்த்தது வீட்டிற்கு வெளியே அநேகர் கைகால்கள் கழுவுவதற்கு பயன்படுகிற விலை இல்லாத கச்சாடிகள். இது எதை குறிக்கும்? யார் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, உங்களை குறித்து, உங்கள் அழகை குறித்து, ஸ்டேட்டஸை குறித்து, வேலையை குறித்து, படிப்பை குறித்து, வருமானத்தை குறித்து நீங்களாய் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைத்து கொண்டு, நீங்களாய் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாரும் எனக்கு கொடுக்கணுங்கிற வைத்து கொண்டு இருக்கிற எந்த கச்சாடி, எந்த பாத்திரத்தை தேவன் பயன்படுத்த மாட்டார். எதற்கும் பயன்பட தயாராக இருக்கிற கச்சாடியாய் நாம் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் மதிப்பை எதிர்பார்க்காதவர்களாய், ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்காதவர்களாய் இருக்கணும். அது வாசலுக்கு வெளியே கிடந்தாலும் சரி, அது வாசலுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, தேவன் எங்கே இருந்தால் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட கச்சாடிகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது, கடைசியாய், இவ்வளவு நிரப்புங்கலாம் சொல்ல மாட்டார். நிரப்புங்க பாரு. எவ்வளவு நிரப்பணுங்கிறது யார்கிட்ட தான் இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. பைபிள் படிங்க, இரவு பகல் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். எவ்வளவுன்னு சொல்ல மாட்டார். அவன் மிசனமாய்மல்ல, கட்டாயமல்ல, தன் மனதிலே நியமித்தபடி தேவனுடைய சமூகத்திலே செலுத்த கடவன். சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சீசர்ட்ட 1 மணி நேரம் சொன்னார். ஆனால் உங்ககிட்ட எனக்கு என்ன சொல்கிறா தெரியுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம்னு தீர்மானிக்கிறது நீங்கள் தான். ஆராதிங்கன்னு சொன்னார். எவ்வளோ நேரம் ஆராதிக்கணும்னு தீர்மானிக்கிறது நீங்கள் தான். பரிசுத்தமாகுங்கள்னு சொன்னார். எவ்வளவு பரிசுத்தமாகணும்னு தீர்மானிக்கிறது நீங்கள் தான். ஆகையினால ஒன்று மட்டும் செய்வோம், நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும்னா நிறைவாய் கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. நிறைய என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யணும்னா நிறைய வேதம் வாசிப்போம். நிறைய தேவனின் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யணும்னா நிறைய கர்த்தரை ஆராதிப்போம். நாம் பிசினித்தனமாய் தேவனுக்கு நேரத்தை கொடுத்து தேவனிடத்தில் நிறைவை எதிர்பார்க்க முடியாது. நீ அளக்கிற அளவை கர்த்தர் கணக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா. அப்படி செய்தபடியினாலே இப்போ அவங்க நிரப்புறவன ஆண்டவர் சொன்னார், ஓகே, நான் எதிர்பார்த்த வேலைக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க, இப்போ எடுத்துகிட்டு போ. அவ்வளோதான். இப்போ 11ஆம் வசனத்தை எல்லாரும் படிக்கலாம். யோவான் 2:11. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்து தண்ணீரை திராட்சரசமாக்கி தண்ணீரின் மூலமாகவும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, மகிமை வெளிப்படணும்னா, உன் வீட்டில் நீ தொடுகிற அத்தனையிலும் தேவ மகிமை வெளிப்படணும்னா எப்படி இருக்கணும்னு 3 காரியம் சொன்னேன். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்து அர்ப்பணித்து ஜெபிப்போம். வாழ்க்கையில் தேவன் மகிமையானவைகளை செய்வாராக.